சிதம்பர கணித போட்டி தரம் 5 மாணவர்களுக்கானது 2025ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கடந்த கால வினா பார்ப்போம். வினா: சாடி ஒன்றினுள் 6 சிவப்பு 5 பச்சை 4 மஞ்சள் மார்பிள்கள் உள்ளன. அவற்றுள் 2 மார்பிள்கள் சேதமடைந்தவை, எனினும் அவற்றின் நிறங்கள் அறியப்படவில்லை. 2 சேதமில்லாத ஒரே நிற மார்பிள்களை பெறுவதற்கு குறைந்தது எத்தனை மார்பிள்களை சாடியிலிருந்து எடுக்க வேண்டும்? அதாவது 2 சேதமில்லாத மார்பிளாகவும் இருக்கணும், அதே நேரம் அவை 2ம் ஒரே நிற மார்பிள்களாகவே இருக்க வேண்டும். அப்போ இங்கே இந்த கேள்வி செய்யும்போது பிள்ளைகளுக்கு ஒரு குழப்பம் வரும். 2 சிவப்புலேயே 2 எடுத்துடலாம் தானே, பச்சையிலே 2 எடுத்துடலாம் தானே, அல்லது மஞ்சள்லேயே 2 மார்பிள்களை தெரிவு செஞ்சலாம் தானே ஒரு சந்தேகம் வந்துடும். ஆனால் இங்கே நாங்கள் சாடி ஒன்றிலிருந்து எடுக்கும்போது எழுமாறாக தான் எடுக்க போகிறோம். அதாவது எழுமாறுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட கண்ணை மூடிட்டு எடுக்கிற மாதிரி. நாங்கள் என்ன எடுக்கிறோன்னு நினைக்கிறோமோ அது வராது. உதாரணமாக முதலாவதாக நாங்கள் சிவப்பு நிற மார்பிள் ஒன்றை எடுப்போம் என்று வச்சுக்கொள்வோம். அடுத்ததாக இன்னொரு சிவப்பு நிற மார்பிள் எடுத்துட்டா இந்த கேள்வி முடிஞ்சிடும். ஒரே நிற மார்பிள் 2 கிடைச்சிடும். ஆனால் நாங்கள் நினைக்கிறது எங்களுக்கு கிடைக்காது. ஆகவே அடுத்ததாக பச்சை நிற மார்பிள் கிடைக்கும் என்று வச்சுக்கொள்வோம். சரியா? இப்போ 2 மார்பிள் எடுத்துட்டோம். இப்போ அடுத்ததாக நாங்கள் எடுக்க போகிறது பச்சையாக எங்களுக்கு கிடைச்சா 2 பச்சை கிடைச்சிடும். ஆனால் நாங்கள் நினைக்கிறது கிடைக்காது. ஆகவே அடுத்ததாக மஞ்சள் நிற மார்பிள் ஒன்று கிடைக்கும் என்று வச்சுக்கொள்வோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சிவப்பில் ஒரு மார்பிள் எடுத்துட்டோம், பச்சையில் ஒரு மார்பிள் எடுத்துட்டோம், மஞ்சள் ஒரு மார்பிள் எடுத்துட்டோம். அடுத்ததாக நாங்கள் இதில் எந்த கலர் எடுத்தாலும் எங்களுக்கு ஒரே நிறத்தில் 2 மார்பிள்கள் கிடைச்சிடும். ஆனால் நாங்கள் நினைக்கிறது எங்களுக்கு கிடைக்காது. ஆகவே நாங்கள் அடுத்ததாக எடுக்க போகிறது ஒரு சேதமடைந்த மார்பிளாக இருக்க போகுது. சரிதானே? இப்போ நாங்கள் 5வது மார்பிளை தெரிவு செய்ய போகிறோம். சிவப்பில் ஒன்றாக இருந்தால் 2 கிடைச்சிடும், பச்சையில் ஒன்றாக இருந்தால் 2 கிடைச்சிடும், மஞ்சள் ஒன்றாக இருந்தால் அப்பவும் 2 கிடைச்சிடும். ஆகவே நாங்கள் நினைக்கிறது எங்களுக்கு கிடைக்காது. ஆகவே மறுபடியும் எங்களுக்கு சேதமடைந்த மார்பிள் கிடைக்கும். இப்போ மொத்தமாக 5 மார்பிள்களை வெளியே எடுத்திருக்கோம். அதில் சேதமடைந்த இந்த 2 மார்பிள்களையும் முட்டாக வெளியே எடுத்துட்டோம். ஆகவே இப்போ இருக்க போகிற அந்த மார்பிள்கள் எல்லாமே சேதமடையாத மார்பிளாகத்தான் இருக்கும். சரியானே? அப்போ இனிமேல் நாங்கள் சிவப்பில் ஒன்று எடுத்தாலும், பச்சையில் ஒன்று எடுத்தாலும், மஞ்சள் ஒன்று எடுத்தாலும் ஏதாவது ஒரு ஒரே நிற மார்பிள் எங்களுக்கு 2 கிடைச்சிடும். ஆகவே ஏற்கனவே நாங்கள் சிவப்பில் ஒன்று எடுத்திருக்கோம், பச்சையில் ஒன்று எடுத்திருக்கோம், மஞ்சள் ஒன்று எடுத்திருக்கோம், சேதமடைந்த 2ஐயும் வெளியே எடுத்திருக்கிறோம். ஆகவே மொத்தமாக 6 மார்பிள்கள் எடுத்தால் எங்களுக்கு ஒரே நிறத்தில் 2 சேதமில்லாத மார்பிள்கள் கிடைக்கும். சிதம்பரா போட்டி பரீட்சை தொடர்பான மேலதிக வழிகாட்டல்களுக்கு மேத்ஸ் பிரிட்ஜ் அகாடமி எனும் முகநூல் பக்கத்தை ஃபாலோ செய்யவும். நன்றி.